வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவினை பெருக செய் அப்படிங்கிற அந்த தலைப்பு. இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் அடங்கி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனிதர்களும் சமூக விலங்குகள் தான். ஆனா மிச்ச விலங்குகள் கிட்ட இல்லாத ஒரு தனித்திறமை நம்ம மனிதர்கள் கிட்ட இருக்குது. அது என்னது? அறிவை பெருக செய்வது. அறிவை பெருக செய்வது அப்படின்னா கல்வி கற்றா மட்டும்தான் நம்மளால அறிவை பெருக செய்ய முடியுமான்னு கேட்டா இல்ல. இத நான் சொல்லல, திருவள்ளுவரே அப்படிதான் சொல்றாங்க. கல்வி அதிகாரம் வைத்துட்டு அதுக்கப்புறம் கல்லாமை அதிகாரம் வைத்துட்டு கேள்வி அதிகாரம் வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் அறிவுடைமை அதிகாரத்தையே வள்ளுவர் வைக்கிறாங்க. சீனால உள்ள கான்ஃபியூஷியஸ் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியாது அப்படிங்கறத நீ தெரிஞ்சு கொள்றதே அறிவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதையேதான் வள்ளுவரும் சொல்றாங்க. நீ கல்வி கற்கும் போது உனக்கு கல்லாமைனா என்னன்னு தெரிய வரும். அதை போக்கிக் கொள்றதுக்காக நீ செவிச்செல்வத்தை தேடுவ, அப்ப உனக்கு அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க செவிச்செல்வம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப குறுக்கி பார்க்க கூடாது. அது மூலமா நம்மளுக்கு தெரிய வர நூல்களை நம்ம நூலகங்களுக்கு போய் படிக்கும் போது நம்மளுக்கு அறிவு பெருகும். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த விலங்குகளால் நூலகத்துக்கு போயிருக்கா? ஆனா நம்ம மனிதர்கள் நூலகத்துக்கு போறோம். நம்மளுக்கு தந்திருக்க 3 தலைப்புன்னு நீங்க பாருங்க. அறிவினை பெருக செய்வோம், உடலை உறுதி செய், அனைவருக்கும் கல்வி கொடு அப்படிங்கிற இந்த தலைப்புகள். நம்ம அறிவை பெருக செய்யும் போது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற திருமூலரோட வரிகள் நம்ம படிப்போம். அப்ப நம்ம உடம்பு மேல நம்மளுக்கு அக்கறை வரும். அதே மாதிரி அறம் சார்ந்த நூல்களை படிக்கும் போது நம்மளுக்கு பொருள் மேல பற்று இல்லாம போய் எல்லாருக்குமே எல்லாமே சமமா கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் கல்வியும் நம்ம எல்லாருக்குமே சமமா கொடுப்போம். நாம் அறிவை பெருக்குவோம், அன்பை பரப்புவோம். நன்றி.